ஸோ we are going with ideas. அங்க நாங்க வந்து தீவிரமா அந்த காம்படிஷன்ல எங்களுக்கு ஒரு பிச்சிங் கிடைச்சிச்சு. எங்களோட ஐடியாவை நாங்க போய் கொடுத்தோம். ஸோ அந்த ஐடியாவை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்காகனா மாடல் நம்ம டெஸ்டிங் மாடல் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக அவங்க என்னென்ன கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாங்கள் என்ன கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா, எல்லாமே ஸ்மார்ட் வாட்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்பிள் எல்லாமே ஹை ரேட்டட் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், பிபி, சுகர் எல்லாமே பிபி சுகர் பார்க்க முடியாது. பிபி, பிளட் சுகர், ஹார்ட் ரேட் எல்லாம் செக் பண்ணுங்க கரெக்டா. ஆனால் சிமிலர் ஒரிஜினலாக இருக்கும். நம்மளுடைய ஒரிஜினல் ஹார்ட் பீட் செக் பண்ணும்போது ஒரிஜினலாக இருக்கும் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் வாங்கலாம். ஆப்பிள் வாட்ச்லாம் வாங்கணும் அப்படின்னா 3500 or 5000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் நாங்கள் கொண்டு வந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் 299 கொண்டு வந்தோம். ஒரு சிப் தான். நம்ம நார்மலாக வந்து எல்லா சென்சார் சாஃப்ட்வேர்ஸ்லையுமே கிடைக்கிறது ESP32 சிப், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த சிப்ல வந்து நிறைய மைக்ரோ சென்சார்ஸ் ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னா NFC, அதை வந்து டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபாலிங் சென்சார். இப்போ அந்த டிரெக்ஷன் வந்து ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும், பேட்ச் மாதிரி, ஸ்டிக்கர் மாதிரி. அது இந்த இடத்துல பேஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஆர்ம்ஸ்ல பேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணும்போது சப்போஸ் அந்த பர்சன் கீழே விழுகிறாங்க அப்படின்னா இமிடியேட் டிரெக்ஷன் எங்கே போகும் அப்படின்னா நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ், நியர்பை ஆம்புலன்ஸ் அண்ட் நியர்பை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு டிரெக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கீழே விழுந்துட்டாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் உங்களுக்கு தெரியாது, யாராவது வந்து பார்த்தா தான் தெரியும். அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். அவங்க சும்மா நார்மலாக விழுகிறதுக்கும் ஒரு மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு எப்படி வித்தியாசம்? ஸோ அது நம்ம பாடியோட பிசிக்ஸ் அண்ட் நம்மளுடைய சிம்டம்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தெரியும் இல்லையா? ஏன்னா டாக்டர் வந்து நம்ம உடம்பு சரியில்லாமல் எதாக இருந்தாலும் இப்படி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட பாடி சிம்டம்ஸ் வச்சு ஸோ அது டிரெக்ட் சரிங்களா? ஸோ அப்போ நியர்பை இருக்க ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா நியர்பை ஒரு 200 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் இருக்க ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் உடனே இம்ப்ளிமெண்ட் போய் ஸோ அவங்க வந்து செக்கிங் வந்துடுவாங்க பார்க்குறது. அண்ட் நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது எப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட் போறாங்க, அந்த பேஷண்ட் ஆல்ரெடி நிறைய ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு இருக்காங்க, சுகர் செக் பண்றாங்க. சுகர் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு முன்னாடி நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா தான் தெரியும் கரெக்டா? ஸோ அந்த பேஷண்ட் கீழே விழுந்துட்டாங்க ரோட்ல எங்கேயா போகும்போது அவங்க கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, நீங்க முன்னாடி பார்த்து கேட்க முடியும். ஸோ இந்த NFC QR ஸ்கேன் பண்ணோம்னா அவங்க இது வரைக்கும் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்காங்க, என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி என்டையர் டீட்டெயில்ஸ் நம்ம அவங்கள செக் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வந்து மெயினாக இன்னொன்று என்ன தேவை, ரத்தம் தேவை கரெக்டாக. ஒருத்தர் அடிபட்டாங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆப் ஒன்று இருக்குது, அதாவது டொனேட் பண்ணுற ஆப் மாதிரி. அதை போட்டோம்னா பக்கத்தில் தமிழ்நாடு ஒரு மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்க நம்ம கால் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். பட் எங்களுடைய ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் பிளட் குரூப் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவோம் சரிங்களா? அது என்டர் பண்ணும்போது ஒரு AB நெகட்டிவ் நமக்கு இமீடியட்டாக தேவை அப்படின்னா அந்த எமர்ஜென்சி செலக்ட் பண்ணலாம். நியர்பை இருக்கவங்க அவங்களுடைய பிளட் அலர்ட் பேஷண்ட் போயிடும். ஸோ அவங்க நியர்பை பக்கத்தில் வந்து ஸோ அந்த பிளட் நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். இதான் மெயின் கான்செப்ட். ஏன் நம்ம ஹெல்த் கேர் போகிறோம்னா டிஜிட்டலைஸ்ட் ஹெல்த் கேர் இந்தியாவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா டாக்டர்ஸ் இந்த நம்ம கையில் தான் எழுதுறோம் கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃபீவர் வருது மெடிசன் எழுதுறோம், அதை நம்ம தூக்கி போட்டுறோம். யாராவது பக்கம் வச்சுருக்கோமா? இல்லை. பட் இதில் ஈச் எவ்ரி டேட்டா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பேஷண்ட்டை பற்றியோ இல்லை ஒரு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பெற்ற யாராவது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிவைஸ் கொண்டு வரும். அண்ட் இந்த டிவைஸ் வந்து 1 year ஒன்ஸ் ரீயூஸ் பண்ணும். ஓகேங்களா? 1 year. அண்ட் இதில் எப்படி கம்பெனி சைடில் நாங்கள் ரெவன்யூ பார்ப்போம் அப்படின்னா ரெனியூவபிள் சிஸ்டம் ரெனியூ பண்ணுவீங்க மந்த்லி ஒன்ஸ். அது நீங்கள் 5000 10,000 ஜஸ்ட் 99 ரெனியூ பண்ணுவீங்க. ஓகேங்களா? எங்களுடைய மோஸ்ட் ஆஃப் டார்கெட் பீப்புள்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணாதான் நம்ம சுற்றி சுத்தமாக கரெக்ட் பண்ணணும் கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் கோயம்புத்தூர். ஸோ அதில் ஹெல்த் க்ரானிக் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க, ஏதாவது ஒரு டிசீஸ் அஃபெக்டாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க டார்கெட் அடைஞ்ச் ஆகிடும். சார் லாஸ்ட் ஸ்லைட் இதே எங்களுடைய ப்ராடக்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் டைப் மாதிரி இருக்கும். ஸ்டிக்கர் டைப்ல என்ன பண்ணுறா சிலிகான் மெட்டீரியல். ஓகேங்களா? நம்ம நார்மலாக கையில் வாட்ச் கட்டுறோம் இல்லையா? ஸோ அந்த வாட்ச் அந்த சிலிகான் மெட்டீரியல் இது தின் லேயர். 20 படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சிலிகான் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. பட் இது என்ன சிப் அட்டாச் பண்ணும்போது அதோட வர்ணியமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா? ஸோ அந்த லேயரில் NFC ப்ளஸ் சிலிகான் மெட்டீரியல் அண்ட் ESP32 சிப். அதாவது ESP32 சிப்ல கிட்டத்தட்ட 21 மாடியூல்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா? This is my idea.